இந்த குற்ற வழக்குல பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த அஞ்சலையா இருக்கட்டும், மலர்கொடியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் எல்லோருமே ஒவ்வொரு கட்சியை சார்ந்தவங்களா இருக்கிறாங்க. திமுகவுல இருந்து சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்க, அதிமுக. இந்த கட்சி தாண்டி இவங்க எல்லாருமே வந்து ஒரு எப்படி சொல்றது, தொடர்ச்சியான குற்ற வழக்குகளில் ஈடுபடுறவங்களா? அஞ்சலை யாரு, இவங்கலாம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க இதுல பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன அந்த ஒரு தியரி அடிபடுது. அதாவது திமுக காரங்களும் இதுல கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஆமா, திமுக, அதிமுக, பாஜக. அப்போ திமுக காரங்க கைது செய்யப்படுறாங்கன்னா, திமுக காரங்கள வந்து போலீஸ் வந்து பாதுகாக்கல. இப்போ அஞ்சலைன்றது வந்து தொடர்ச்சியாக குற்றம் பண்ணக்கூடிய ஒரு பொம்பளை. ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. மலர்கொடியும் தொடர்ந்து குற்றம் பண்ணக்கூடிய பொம்பளை. திமுகவில் இருந்த அந்த வழக்கறிஞர் அருள், இதெல்லாமே வந்து கொலைகளோடையே இருந்து, கொலைகளோடையே வளர்ந்து, கொலைகளோடையே வாழ்ந்து நிற்கக்கூடிய ஆட்கள். வழக்கறிஞர் ஹரிகரனோட சீனியர் ஒருத்தர் இருக்கார். அந்த சீனியர் தான் வந்து முழுக்க முழுக்க சென்னை நகரில் இருக்க எல்லா ரவுடிக்கும் வக்கீல். எல்லா ரவுடிகளும் அவர்கிட்ட தான் போவாங்க, ரைட்டுங்களா? இந்த ரவுடி வக்கீல் நெக்ஸஸ் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே அங்கே தான். அப்போ ஹரிகரன் வரார் உள்ள. ஸோ இவங்க எல்லாமே கொலைக்களங்களுக்கு புதியவர்கள் அல்ல, கொலைகளுக்கும் புதியவர்கள் அல்ல, சட்டவிரோதமான காரியங்களுக்கும் புதியவர்கள் அல்ல. இப்போ அஞ்சலி எடுத்திங்கன்னா கஞ்சா வியாபாரி, முழுக்க முழுக்க கஞ்சா வியாபாரி புளியந்தோப்பில். இவங்க எல்லாருமே ஃபினான்சியர்ஸு, காசு நிறைய பொருளக்கூடியவங்க. அந்த மாதிரி இவங்களுடைய பேக்ரவுண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கொலை செய்ய அஞ்சுபவர்களும் அல்ல. சம்போ செந்தில் தான் வந்து முக்கியமான குற்றவாளியாக பார்க்கப்படுறாரு, தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அவருடைய பின்னணிங்கிறது நீங்க சொன்னீங்க, தென் மாவட்டத்திலிருந்து வந்தவர் அப்படிங்கிறது. வேற ஏதாவது குற்ற வழக்குகளில் ஈடுபட்டிருக்காரா? அவர் நிறைய ஈடுபட்டிருக்காரு. திண்டுக்கல் மோகன்ராம், இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி பேக்கிங் இருக்கு. அவங்களுக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க, மீடியா பேரன்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து காசு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு யாரையாவது கொல்லணுன்ற ஒரு அசைன்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க செய்வாங்க. சம்பவம் செந்தில் வந்து நான் ஒரு இன்சிடென்ட்டே சொன்னேன் அவங்களுக்கு. தேனாம்பேட்டில் எப்படி சம்பவம் செந்தில் வரான் அப்படின்றது ஒரு இன்சிடென்ட்டே சொன்னேன். சம்பவம் செந்திலுக்கு அவர் இனத்தை சேர்ந்த பெரிய பெரிய ஆட்கள், ஒரு மீடியா பேரனே இருக்காரு. இப்போ இந்த பாயாசம் பரமசிவம், இவங்க எல்லாருமே வந்து மிகப்பெரிய தொழிலதிபர்களால் வளர்க்கப்படக்கூடிய ரவுடிகள். தொழிலதிபர்கள் மட்டும் இல்லை, போலீஸ் அதிகாரிகள் அவங்களும் இவங்களை வந்து வளர்க்குறாங்க. ஒரு போலீஸ் அதிகாரிக்கு ஒரு ரவுடி ஃபேவராக இருப்பார், அவர் மிகப்பெரிய போலீஸ் அதிகாரியாக இருப்பார், அவங்களுக்கும் ஃபேவராக வராது. இது வந்து நீங்கள் ஒரு சினிமாட்டிக் ஐவியூவில் பார்த்தீங்கன்னா, இது வந்து தமிழகத்தோட அண்டர்வேர்ல்டு. இந்த அண்டர்வேர்ல்டில் தான் இந்த ஆட்கள் எல்லாமே வராங்க. அருணோட முயற்சி தான் பாராட்டத்தக்கது. இதில் ஆம்ஸ்ட்ராங்க உண்மையிலே கொண்டது யாரு, அந்த ரவுடி யாரு, முக்கிய பின்னணி யாரு, அதில் இருக்கக்கூடிய 120B அருண் அதில் தலையிட்டு போலன்னா அஞ்சலை யாருன்னு தெரியாது, மலர்கொடி யாருன்னு தெரியாது, சம்பவ செந்தில் யாருன்னு தெரியாது, ஹரிகரன் யாருன்னு தெரியாது. இதெல்லாம் வந்து முதல்ல வரவே இல்லை, செகண்ட் தான் வருது. இப்போ வந்து அடுத்தது அந்த மிகப்பெரிய முதல்ல பண்ணையார், அவர் யாருன்றது வெளியில் வரும். சென்னை நகர போலீஸ் வந்து ஸ்பீடாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது, உண்மையை கண்டிப்பாக வெளியில் கொண்டு வந்துடுவாங்க.